ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாமா? தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அளவைகள் லெசனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், கிலோகிராம் அளவுகளை கிராமாக மாற்றுங்க. நம்ம கடைக்கெல்லாம் போய் காய்கறியெல்லாம் வாங்குவோம்ல, எப்படி வாங்குவோம்? 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க, அரை கிலோ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோமா? அந்த கிலோவை எப்படி நம்ம கிராமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? இப்போது 1 கிலோ வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம், சரிங்களா? இதுதான் கணக்கு. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ 4 கிலோ அப்படின்னா 4000, அந்த மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கூடல இருக்கா? இப்போ 4 கிலோகிராம் 700 கிராம் இருக்கா? இதை எப்படி நம்ம கிராமாக மாற்றுறோம்னா, 4 அப்படின்னா 4000, அப்போ 4700 கிராம், சரிங்களா? அதே மாதிரி 7 கிலோகிராம் 500 கிராம், இது 7500 கிராம். அப்புறம் 6 கிலோகிராம் 400 கிராம், 6400 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா 9 கிலோகிராம் 900 கிராம், இது 9900 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா 10 கிலோகிராம் 800 கிராம், இது 10800 கிராம், சரிங்களா? இந்த மாதிரி தான்ப்பா மாற்றணும். 1 கிலோ ஈக்குவல் டு 1000 கிராம். அடுத்து பாருங்கள், செல்ல பிராணிகளின் எடையை கிராம் மற்றும் கிலோகிராமில் மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கிராமாக எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிலோகிராமாகவும் கிராமாகவும் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், 15200 கிராம் கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதுனா, 15 கிலோ 200 கிராம். அது மாதிரி 12300 கிராமை 12 கிலோ 300 கிராம். அடுத்து 5100 கிராமை 5 கிலோகிராம் 100 கிராம். அடுத்து 3800 கிராமை 3 கிலோகிராம் 800 கிராம். அடுத்து 25200 கிராமை 25 கிலோகிராம் 200 கிராம். இந்த மாதிரி எழுதணும், சரிங்களா? அப்போ அடுத்து பாருங்கள், இடமாற்றம் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே 5 கிலோகிராம் என்னது 500 கிராம், அதில் இருக்கிறத அப்படியே 500 5000 கிராமா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இங்கே 5 கிலோ 500 கிராம். அடுத்து பாருங்கள், இங்கே 3 கிலோகிராம் 3000 கிராம், இங்கே 7500 கிராம் இருக்கா? அப்போ 7 கிலோகிராம் 500 கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோகிராம் 500 கிராம் இருக்கா? அப்போ 2500 கிராம் கிராமாக மாற்றணும். எப்படி கிராமை கிலோவாக மாற்றலாம், கிலோவை கிராமாக மாற்றிக்கிறலாம், சரிங்களாப்பா? அடுத்து இதுலேயே கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கூட்டல் மாதிரி தான். நம்ம நார்மலாக எப்படி செய்வோம்? இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க 475 3656 இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கூட்டி அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம்ல. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிலோகிராம் கிராம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அது நம்ம அப்படியே கூட்டணும். இங்கே பாருங்கள், 20 கிலோகிராம் 550 கிராம், 40 கிலோகிராம் 250 கிராம். இதை கூட்டலாமா? பாருங்கள், 0 0 கூட்டினா 0 தான், 5 5 கூட்டினா 10, அப்போ 0 இங்கே போட்டு 1 மீதி இங்கே போடணும். இப்போ 1 கூட்டல் 5 6, 6 கூட்டல் 2 8, சரிங்களா? இப்போ இங்கே மீதி எதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 0னா 0 தான், 2 கூட்டல் 4 6. இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குகளையும் கூட்டி கூட்டி போடணும். மீதி வந்துச்சுன்னா அந்த 1 இங்கே எழுதணும். மீதி என்ன தொகை வருதோ அதை வந்து இங்கே எழுதணும், சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கையும் நம்ம கூட்டி விடை காணணும். உங்களுக்கு கூட்டல் வந்து ஆல்ரெடி தெரியும், அந்த மாதிரி கூட்டி போடுங்க. ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து கிலோகிராமா கிராமான்னு மாற்றி போடணும், சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த கூட்டல் கணக்குகளை கரெக்டாக செய்யுங்க. ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விடை காண்க. சேம் கூட்டல் கணக்கு தான், இதையும் கூட்டி நம்ம போட்டுறணும். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த அரிசி மூட்டையில் 100 கிலோகிராம் இருக்குது, இங்கே சின்ன மூட்டையில் 25 கிலோகிராம் இருக்குது, இங்கே 5 கிலோகிராம் இருக்குது. அப்புறம் 130 கிலோகிராம் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். எல்லாமே கிலோகிராமாக தான் இருக்குது, எதுவுமே கிராமாக இல்லை. அப்போ நம்ம எல்லாமே கூட்டலாம்ல. 100 கிலோகிராம், அடுத்து 25 கிலோகிராம், அடுத்து 5 கிராம், அடுத்து 130 கிலோகிராம். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா, 5 கூட்டல் 5 10, மீதி 1, 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 3 6, இங்கே 1 கூட்டல் 1 2, அப்போ 260 கிலோகிராம். இந்த மாதிரி நம்ம கூட்டி விடை காணணும். அடுத்து பாருங்கள், இந்த சம்மில் வகை கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உணவகத்திற்கு முதல் நாள் 18 கிலோகிராம் 500 கிராம் காய்கறிகளும், இரண்டாம் நாள் 15 கிலோகிராம் 250 கிராம் காய்கறிகளும் வாங்கப்பட்டன எனில் 2 நாட்களிலும் வாங்கப்பட்ட காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முதல் நாள் வாங்கின காய்கறிகளோட எடையும் மறுநாள் வாங்கின காய்கறிகளோட எடையும் கூட்டி நம்ம சொல்லணும், சரிங்களா? அதான் இங்கே முதல் நாள் வாங்கிய காய்கறிகளின் எடை இவ்வளவு, இரண்டாம் நாள் வாங்கிய காய்கறிகளின் எடை இது.
இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்கே 33 கிலோகிராம் 750 கிராம் இதுதான் வரும். சரிங்களா? இப்போ எல்லாம் நம்ம கூட்டல் கணக்கு பார்த்தோம். அடுத்து பாருங்கள் கிலோகிராம்லேயே கழித்தல் கணக்கு பார்க்க போகிறோம். கழித்தல் நார்மலாக நம்ம செய்யக்கூடியது மாதிரி தான். பாருங்கள் இந்த நம்பரை கழிக்கணும் அப்படின்னா 0ல் 0 போச்சுன்னா 0 தான், 0க்கு 0னா 0 தான், 8ல் 5 போச்சுன்னா 3, இங்கே 5 கீழே நம்பர் இல்லாதனால மேலே இருக்கிற நம்பர் அப்படியே நம்ம இறக்கிடலாம். 6ல் 3 போச்சுன்னா 3. இந்த மாதிரி நார்மலாக கழித்தல் கணக்கு செய்யக்கூடியது தான். இதுவும் அதே மாதிரி தான் கழித்து நம்ம விடை காணணும். அடுத்து பாருங்கள் இங்கே இந்த கடன் வாங்கி கழித்தல் இருக்குது பாருங்கள். 0ல் 0 போச்சுன்னா 0, 5 5 சேம் நம்பர்னால் 0 தான் வரும். 9ல் 2 போச்சுன்னா 7. அடுத்து இங்கே 0க்கு 0னா 0 தான், இங்கே 0ல் 8 போகாது. அதனால் பக்கத்தில் இருந்து ஒரு நம்பரை நம்ம கடன் வாங்கணும். இங்கே 1 தான் இருக்குது. இந்த 1 இங்கே கடன் வாங்கணும்னா இந்த 0 வந்து என்னவா மாறிடும், 10ஆக மாறிடும் தானேப்பா. இப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. அப்போ இந்த மாதிரி தான் கணக்கு கழித்து விடை காணணும். இப்போ இதோட ஆன்சர் 20 கிலோகிராம் 700 கிராம். அதே மாதிரி தான் இது கடன் வாங்கி கழித்தல். இதையும் நீங்கள் நல்லா பார்த்து செய்யுங்க. அடுத்து பாருங்கள் இங்கேயும் கழித்தல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் இரு தராசு தட்டுகளிலும் உள்ள பழங்களின் எடைகளுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தராசு தட்டில் பாருங்கள் 2 கிலோகிராம் 250 கிராம் ஆப்பிள் இருக்குது. இதில் 1 கிலோகிராம் 500 கிராம் ஆப்பிள் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்டாலே நம்ம கழித்தல் கணக்கு தான்ப்பா செய்யணும். சரிங்களா? அப்போ ரெண்டையும் இங்கே எழுதலாம். 2 கிலோகிராம் 250 கிராம் 1 கிலோகிராம் 500 கிராம் ரெண்டையும் கழித்து விடை காணணும்னா இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் மொத்தமே 750 கிராம் தான்ப்பா. இதோட ஆன்சர் 750 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருவாங்க, ஆப்பிள் வந்து 200 கிராம் எனில் படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள் கூடையில் ஏ கூடையில் ஒரு 4 ஆப்பிள் இருக்குது, பி கூடையில் ஒரு 6 ஆப்பிள் இருக்குது, சி கூடையில் ஒரு 8 ஆப்பிள் இருக்குது. ஒரு ஆப்பிளுக்கு வந்து 200 கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்பிளோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 கிராம். ஆமாம் தானேப்பா? அடுத்து 6 ஆப்பிள்களின் விலை 1200. 8 ஆப்பிள்களின் 1200 விலை கிடையாது, கிராம். 8 ஆப்பிள்களின் கிராம் வந்து 1600 கிராம். சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சி கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. சி கூடையில் 1600 கிராம் இருக்கா? அப்போ 1600னா 1 கிலோகிராம் 600 கிராம் இப்படி தான் எழுதணும். அடுத்து சி கூடையிலிருந்து பி கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடையை கழித்தால் கிடைப்பது. சி கூடையில் எவ்வளோ இருக்குது? 1600 இருக்குது. அதிலிருந்து பி கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடையை கழித்தால் பி கூடையில் 1200 இருக்குது. ரெண்டையும் கழிச்சோம்னா அந்த 0 0னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, 1 1 0 தான் வரும். அப்போ 400 கிராம். மீதி கழித்தால் 400 கிராம் இருக்கும். அடுத்து 3 கூடைகளில் இருக்கும் ஆப்பிள்களின் மொத்த எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஏ கூடையில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், சொல்லுங்கள். 800 கிராம் இருக்கா? பி கூடையில் 1200 கிராம், சி கூடையில் 1600 கிராம். மூணையும் கூட்டுங்க, எவ்வளோ வரும்? 0க்கு 0, இங்கே 0க்கு 0, 8 கூட்டல் 2 10, 10 கூட்டல் 6 16, 16க்கு 6 மிச்சம் 1, 1 கூட்டல் 1 2, 2 கூட்டல் 1 3. இப்போ 3600 கிராம். இது எப்படி எழுதலாம்? 3 கிலோகிராம் 600 கிராம் இப்படி எழுதலாமா? மொத்த எடைனா எல்லாத்தையும் நம்ம கூட்டிடணும். அடுத்து பாருங்கள் ஏ கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடையை விட பி கூடையில் அதிகமாக இருக்கும் ஆப்பிள்களின் எடை. இப்போ ஏ கூடையில் 800 இருக்குது, பி கூடையில் 1200 இருக்குது. எவ்வளோ எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன செய்யணும்னா பெரிய தொகையிலேருந்து சின்ன தொகையை கழித்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 1200லேருந்து 800 கிராமை நம்ம கழிக்கலாமா? இப்போ 0 0, 12ல் 8 போச்சுன்னா 4, இப்போ 400 கிராம். சரிங்களாப்பா? இப்படி தான்ப்பா நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள் பெருக்கி விடை எழுதுக. இது கிலோகிராம் கணக்குலேயே பெருக்கல் கணக்கு. நமக்கு 2வது வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும் தானே? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 25 கிலோகிராம் 100 கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதான் 2ஆல் பெருக்குங்க. இல்லை 0ல் 2 பெருக்குன்னா 0 தான். எந்த நம்பர் அதாவது 2ஆல் 0ல் பெருக்குனிங்கன்னா 0 தான் வரும். அப்புறம் 2 2 10 மீதி 1 இங்கே போட்டிருக்கோமா? 2 4, 4 கூட்டல் 1 5. இதோட ஆன்சர் இதுதான். நம்ம நார்மலாக பெருக்கல் கணக்கு செய்யக்கூடியது மாதிரி தான். அதே மாதிரி தான் இதுவும். அது இங்கேயும் பாருங்கள் பெருக்கல் கணக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. இது 6வது வாய்ப்பாடு, இது 7வது வாய்ப்பாடு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பெருக்கி விடை காண்க தான். இங்கே கொடுத்துருக்காங்க 25 கிலோகிராம் 950 கிராம். அதை வந்து 8ஆல் பெருக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதிடணும். எடுத்து எழுதவும் தெரியணும். கிலோகிராம் இந்த சைடு, கிராம் இந்த சைடுன்னு போட்டு இங்கே 25 கிலோகிராம்னா அது கீழே, கிராம்னா 950னா அது கீழே, 8 இங்கே போட்டு எல்லாத்தையும் பெருக்கி போடணும். சேம் அதே மெத்தட் தான் இங்கேயும். சரிங்களா? அடுத்து பாருங்கள்
90 கிலோகிராம் எடையுள்ள தன் குட்டியை விட தாய் யானை 50 மடங்கு அதிக எடை உள்ளது எனில் தாய் யானையின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 90 கிலோகிராம் வந்து குட்டியோட எடை இருக்குது, அதை காட்டிலே 50 மடங்கு எது தாய் யானை பெருசு. இப்போ ரெண்டையும் பெருக்கு தானேப்பா, அது பெருக்கி தானேப்பா விடை காணணும். எப்படி பெருக்கலான்னா 9×5 = 45, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0, அப்போ 2 0, இங்கே 2 0 பின்னாடி போட்டிங்கன்னா 4500 கிலோகிராம். சரிங்களா, இல்லாட்டி 4 கிலோ 500 கிராம். சரி 4500 கிராம் தான் இது, கிலோவே 4500 கிலோகிராம். சரிங்களாப்பா, சாரிப்பா, இது 4500 கிலோகிராம் தான்ப்பா வரும். அடுத்து பாருங்கள், வகுத்து விடை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 20 கிலோகிராம் 100 கிராம் கடலை பருப்பை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு எவ்வளவு கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சாக்லேட் வாங்குறாங்க, ஒரு 10 சாக்லேட்டை 5 பேருக்கு பங்கிட்டால் ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைக்குன்னா 2 கிடைக்கும்ல. 10 சாக்லேட் இருக்குது, 5 பேருக்கு நம்ம பங்கிடுறோம், அப்போ 2×5 = 10, இப்படி தானேப்பா போடுவோம். இப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடியது 2. இந்த மாதிரி தான்ப்பா வகுத்தல் கணக்கு செய்யணும். பாருங்கள், இங்கே 20 கிலோகிராம் 100 கிராம் கடலை பருப்பை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு எவ்வளவு கிடைக்கும். இப்போ கடலை பருப்பின் மொத்த அளவு 20 கிலோ 100 கிராம், நபர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 4 பேர், அது அந்த மாதிரி வகுத்தல் மாதிரி செய்யலாம். பாருங்கள், 5×4 = 20, இப்போ இங்கே ஒன்றும் கிடையாது, 0 போட்டுடலாம். இங்கே இருக்கக்கூடிய 2 இலக்கங்களை கீழே இருக்கலாமா, 1, இங்கே ஒரு 0, இப்போ 10 இது வரும்லப்பா. இங்கே 2 நம்பர் இறக்கணுனால மேலே ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 2×4 = 8, 8, 10ல் 8 போச்சுன்னா 2, இந்த 0 கீழே இருக்குங்க. 5×4 = 20, அப்போ எத்தனை ஒருவருக்கு கிடைக்கும் அளவு 5 கிலோகிராம் 25 கிராம். இதான்ப்பா கிடைக்கும். வகுத்தல் கணக்கு இப்படி தான்ப்பா செய்யணும். அடுத்தும் வகுத்து விடை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 60 கிலோகிராம் 500 கிராம் ஆப்பிள் பழங்களை 5 பெட்டிகளில் சமமாக அடுக்கினால் ஒரு பெட்டியில் உள்ள ஆப்பிள் பழங்களின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் பாருங்கள், ஆப்பிள் பழங்களின் மொத்த எடை எவ்வளவு, 60 கிலோகிராம் 500 கிராம், பெட்டிகளின் எண்ணிக்கை 5. அப்போ அதை நம்ம வந்து கணக்கு பண்ணணும். 5ஆவது வாய்ப்பாடில் நம்ம வகுத்தல் கணக்கு. பாருங்கள், 4×5 = 5, மீதி 1 0, 2×5 = 10, இப்போ இங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 5 கீழே இறக்குறோம், 4×5 = 5 போட்டாச்சு. இந்த 2 0 இருக்குல்ல, அதை நம்ம கீழே இறக்கி நம்ம பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே இதை மேலே போட்டுக்கலாம். இப்போ 12 கிலோகிராம் 100 கிராம், இதுதான் இதோட ஆன்சர். அதே மாதிரி தான்ப்பா இதுவும், இதையும் பார்த்துக்கோங்க. இதில் என்ன கட்டுறாங்க, 42 கிலோகிராம் 700 கிராம் சர்க்கரையை 7 பைகளில் சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு பைகளிலும் உள்ள சர்க்கரையின் எடை எவ்வளவு. அப்போ இந்த நம்பரை 7ஆல் நம்ம இந்த மாதிரி வகுத்து போடணும். சரிங்களா, இங்கே 2 0 லாஸ்ட்டில் இருக்குன்னா அதை கீழே இறக்கி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட வகுப்பட்டுருச்சுன்னா இந்த 2 0வை இப்படி மேலே டைரெக்டாகவே போட்டுக்கிறலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே நம்ம அந்த வகையை நம்மளே எடுத்து எழுதணும். சமமாக நிரப்பப்பட்ட 5 பெட்டிகளில் உள்ள மாதுளம் பழங்களின் மொத்த எடை 75 கிலோகிராம் 500 கிராம் எனில் ஒரு பெட்டியில் உள்ள மாதுளம் பழங்களின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மாதுளம் பழங்களின் மொத்த எடை இவ்வளவு, பெட்டிகளின் எண்ணிக்கை 5, அப்போ ஒரு பெட்டியில் உள்ள மாதுளம் பழங்களின் எடை தானே இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தான் போடணும். 5ஆல் இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வகுத்து ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா 15 கிலோகிராம் 100 கிராம், இதான்ப்பா ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 3 கிராம மக்களுக்கு அரசு 3600 கிலோகிராம் அரிசியை சமமாக பிரித்து கொடுத்தது எனில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிடைத்த அரிசியின் எடை. இது இந்த மாதிரி தான்ப்பா, வகுத்தல் கணக்கு தான். ஒவ்வொரு அதிக நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா வகுக்கணும். இங்கே 3 கிராமத்துக்கு, இப்போ 1 3 3, இங்கே 0, இந்த 6 கீழே இறக்கிடலாம். சரிங்களா, இப்போ 2 3 6, சரிங்களா, 0, இந்த 2 0 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இறக்க வேண்டிய அவசியம் இல்லாட்டி அப்படியே நம்ம போட்டுடலாம்லப்பா. அப்போ 1200 கிலோகிராம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், சமமாக நிரப்பப்பட்ட 5 மூட்டைகளில் உள்ள கடலையின் எடை 45 கிலோகிராம் 550 கிராம் எனில் ஒரு மூட்டையில் உள்ள கடலையின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 5 மூட்டைகளில் இருக்கக்கூடிய எடை எவ்வளவு, இதை வந்து 5ஆல் வகுக்கணும். இப்போ 9×5 = 45, இங்கே இந்த 5 கீழே இருக்கலாம், 4×5 = 5, மறுபடியும் இந்த 5 கீழே இருக்கலாம், இப்போ மறுபடியும் 4×5 = 5, முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு 0 இருக்கா, இது மேலே போட்டுடலாம். இப்போ 9 கிலோகிராம் 110, 9 கிலோகிராம் 110 கிராம், இதுதான் இப்போ இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், 18 கிலோகிராம் 800 கிராமை வகுக்கிறது 4ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீ இங்கே வகுத்துங்கன்னா 4 கிலோகிராம் 700 கிராம் கிடைக்கும். இது எல்லாமே வகுத்தல் கணக்கு தான். இப்போ வகுத்து விடை காணுனீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள், 2 கிலோகிராம்
அப்படின்னு ஒரு கூடையில் வெங்காயம் இருக்குது. கூடையில் உள்ள பழங்களை 4 சம பாகங்களாக பிறக்கி கிடைப்பது. இதை 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 2 கிலோ அப்படின்னா எவ்வளோ எழுதலாம்? 1 கிலோ = 1000 கிராம் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ 2 கிலோ = 2 கிலோகிராம் = 2000 கிராம் தானேப்பா. இந்த 2000 கிராமை பிரித்தோம் அப்படின்னா 500 500 500 500ஆக பிரிக்கலாமா? இப்போ 500 500 1000 1000 கூட்டல் 500 1500 1500 கூட்டல் 500 2000 கிராம் வந்துடும்லப்பா. இந்த மாதிரி தான்ப்பா பிரிக்க முடியும். அடுத்து பாருங்கள், 250 கிலோகிராம் சர்க்கரையை ஒரு நபருக்கு 5 கிலோகிராம் வீதம் கொடுத்தால் எத்தனை பேருக்கு சமமாக கொடுக்கலாம்? இதையும் வகுத்தல் கணக்கு தான்ப்பா. வகுத்து நீங்கள் விடை காணுங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 50 கிராம் சர்க்கரை கொடுக்கலாம். சரிங்களா? சரி, 50 பேருக்கு கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே யானையோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க 3000 கிலோகிராம் 850 கிராம். இங்கே புலியோடது 385 கிலோகிராம் 250 கிராம். இங்கே சிங்கத்தோடது 404 கிலோகிராம் 600 கிராம். இங்கே கரடியோடது 120 கிலோகிராம் 420 கிராம். இவங்க இந்த வெயிட்டை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் எடையை கொண்டு கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் கணக்குகளை உருவாக்கி தீர்வு கண்டு மகிழ்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டல், இப்போ யானையையும் புலியையும் கூட்டுவோமா? யானையின் எடை புலியின் எடை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அடுத்து சிங்கத்தின் எடையையும் கரடியின் எடையையும் கழிச்சிங்கன்னா அதோட ஆன்சர் இது. அப்புறம் ஒரு யானையின் எடை 3000 கிலோகிராம் 850 கிராம் எனில் 4 யானைகளின் எடை, ஒரு யானைக்கு இவ்வளோனா 4 யானைகளின் எடை எவ்வளோனா ரெண்டையும் பெருக்கி போடணும். சரிங்களா? பெருக்குனிங்கன்னா ஆன்சர் இதுதான்ப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போட்டு எழுதலாம். ஆனால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த 3க்கும் விடை காணணும் இதை வச்சு. சரிங்களாப்பா? அடுத்து உங்களுக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்கப்பா, பார்க்கலாமா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 3 மற்றும் 4 மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ 3 மற்றும் 4னா 3 மடங்குகளை எழுதணும். 4னா 4 மடங்குகளை எழுதணும். 2க்கும் இருக்கக்கூடிய பொது மடங்குலாம் அதை எடுத்து இந்த இடத்துல எழுதணும். அப்புறம் அதோட மீப்போமா 12. அடுத்து பாருங்கள், 10 கிலோகிராம் 500 கிராம் கூட்டல் 10 கிலோகிராம் 500 கிராம் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 21 கிலோகிராம். அடுத்து பின்வருவனவற்றுள் பகா எண்களை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பகா எண்ணுன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். பாருங்கள், இதில் எதெல்லாம் பகா எண்கள்? 2 3 5 7 11 13 17 19. அடுத்து 16 காரணி செடிகளை நிறைவு செய்க. 16 பாருங்கள், இங்கே இருக்கா 4 4 16. இந்த 4 பிரிச்சோம்னா 2 4, இங்கேயும் 2 4. அதே மாதிரி தான் இதே 16 எப்படி போடலாம்னா 2 16. இந்த 8 இருக்கிறதுனால 2 4 8, இங்கே 4 இருக்கிறதுனால 2 2 4. இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். அடுத்து பாருங்கள், நேரத்திற்கு ஏற்ப கடிகாரத்தில் முட்கள் வரைந்து அவற்றிற்கு இடையே அமையும் கோண வகையை எழுதுக. இங்கே 2 மணின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 மணின்னு வரைஞ்சோம்னா இது குறுங்கோணமாக தானே இப்போ அமையுது. இப்போ குறுங்கோணம். இங்கே மணி 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு இந்த மாதிரி நேரம் வரைஞ்சோம் அப்படின்னா இது விரிகோணமாக நமக்கு கிடைக்கிது. ஸோ விரிகோணம். அடுத்து பாருங்கள், 15க்கும் 25க்கும் இடைப்பட்ட பகா எண்களை எழுதுக. என்னென்ன எண்கள் இருக்குன்னா 17 19 23. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 3 மற்றும் 6 மடங்குகளை எழுதி அவற்றின் மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 மடங்குகளை எழுதணும், அப்புறம் 6 மடங்குகளை எழுதணும். 2க்கும் இருக்கக்கூடிய பொது மடங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 12 18 24 30. இப்போ இதோட மீப்போமா 6 தான்ப்பா. சரிங்களா? அப்புறம் நேரத்தையும் கடிகார முட்களுக்கு இடையே அமையும் கோணத்தையும் எழுதுக. இங்கே பாருங்கள், இங்கே நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 12 மணி கொடுத்தாங்களே அது பூஜ்ய கோணம். இது பாருங்கள் 4:30 மணின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதோட கோணம் அமையிறது குறுங்கோணம். அடுத்து இதில் கிலோகிராம் கிராம் அதை நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கூட்டி ஆன்சர் பண்ணணும். இது கழித்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி கழித்து ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து காரணி செடி வரைந்து மீப்போமா காண்கன்னு கேட்டிருக்காங்களா? ஏன் 8 மற்றும் 6ஓட காரணி செடி வரைங்க. அதோட மீப்போமா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 2 × 2 = 8. அப்போ 2 × 2 × 2. இதோட ஆன்சர் 8. இங்கே 2 6. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கப்பட்டுள்ள கோணம் அமையுமாறு கடிகாரத்தில் முட்கள் வரைந்து நேரத்தை எழுதுக. இப்போ நேர்கோணம்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது தான். இப்போ இதோட டைம் என்னன்னு போட்டிருக்கோம்? 6 மணி. 6 மணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஏன்னா கடிகாரத்தில் முட்கள் வரைந்து நேரத்தை எழுதுக. இது 6 மணி. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? செங்கோணம்னா 3 மணின்னு வரையலாமா? இது 3 மணி. இது பாருங்கள், இது குறுங்கோணம் 2 மணி.
சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைம் தோணுதோ அதை இங்கே நீங்கள் வரைஞ்சி எழுதிக்கிறலாம். அடுத்து பாருங்கள், 4 மற்றும் 9 மடங்குகளை எழுதி அவற்றின் மீப்போமாக காண்க. இப்போ 4 மடங்கு 9 மடங்கு எழுதிட்டு 2ஓட மீப்போமாக 36. நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் இரட்டை பகா எண்கள், பகா எண்கள்லேயே இரட்டைப்படையில் வரக்கூடியது 2 மட்டும்தான். மற்ற இரட்டைப்படை எண்கள் எல்லாமே பகு எண்களாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருப்பா, 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட பகா எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23, 29. அடுத்து 77 என்பது ஒரு பகு எண்பா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீப்போமாக காண்க. இப்போ 12 மற்றும் 15, 12, 15 பகா காரணி முறைகளை மீப்போமாக இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறம் யாழினியின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவள் தன் தம்பியை விட 5 கிலோகிராம் எடை அதிகமாக இருந்தால் எனில் அவள் தம்பியின் எடை. அப்போ 5 கிலோ அவங்க தம்பியை காட்டிலே அதிகமாக இருக்கா இருந்தாலும் தம்பியின் எடை எவ்வளவா இருக்குன்னா இதை காட்டிலையும் 5 நம்ம கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 30லேருந்து 5 கழிச்சோம்னா 25 கிலோகிராம் 700 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 6 மணி 5 நிமிடம்னா அது என்ன கோணமாக அமையும்னா விரிகோணமாக அமையும். 2:15 மணி 2 மணி 15 நிமிடம்னா குறுங்கோணமாக அமையும். 12 மணி அப்படின்னா பூஜ்ஜிய கோணம். 6 மணி அப்படின்னா நேர்கோணம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், நீங்கள் கிளாக்கில் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீப்போமாக காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம பகா காரணினாலே இந்த மாதிரி போட்டு அதுக்குண்டானதை மீப்போமாக இந்த மாதிரி எழுதிடணும்ப்பா. அடுத்து பாருங்கள், மார்ச் மாதம் முதல் மலர் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் குழலி 30 நாட்களுக்கு ஒரு முறையும் கணினி தேர்வுக்கு சென்றால் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இருவரும் இணைந்து தேர்வு எழுதுவார்கள்? ஒன்றும் இல்லைப்பா, இது 15க்கும் 30க்கும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு 2 சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பரை எடுத்து எழுதினா 30 நாட்களுக்கு பின் தேர்வு எழுதினார். 2 பேரும் இருவரும் இணைந்து எழுதக்கூடிய தேர்வு 30 நாட்களுக்கு பின்னாடி வரும். அடுத்து பாருங்கள், சுதாவின் அம்மா அவளை போன்று 2 மடங்கு எடை கொண்டவர். அம்மாவின் எடை 58 கிலோகிராம் 400 கிராம் எனில் சுதாவின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது சுதாவின் அம்மா அவளை போன்று 2 மடங்கு எடை கொண்டவர். அப்போ 2ஆல் நம்ம என்ன செய்யணும்? வகுத்து நம்ம எழுதிடணும். சரிங்களா? 2ஆல் இதை வகுத்தோம்னா 29 கிலோகிராம் 200 கிராம். இதுதான் சுதாவின் எடையாக இருக்கும். அடுத்து முகிலனிடம் ரூபாய் 1000 5 ரூபாய் நாணயங்கள் இருந்தன. அவற்றின் மொத்த எடை 9 கிலோகிராம் எனில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தின் எடை எவ்வளவுன்னு கேட்டுருங்க. இப்போ 1000 5 ரூபாய் நாணயங்களின் எடை 9 கிலோகிராம் அப்படின்னா 9 கிலோகிராம்னா 9000 கிராம் அப்படின்னு வரும் கிராம் கணக்கில். இப்போ ஒரு 5 ரூபாய் எடையின் நாணயத்தின் எடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 9 கிராமாக இருக்கும். சரிங்களா? 9 கிராம். இதான்ப்பா இதோட ஆன்சர். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனோட ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு லெசனை நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.